ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் சுண்டல் குழம்பு சுண்டல் சாதம் செய்ய போகிறேன். அது சுண்டலை நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ கழுவி தண்ணி ஊற்றி குக்கரில் மாற்றிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அதில் ஒரு பூவு பட்டை, அவ்வளோதான். இதை விசில் விட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கணும், அவ்வளோதான். இங்கே மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்குறோம். அது கூட 3 பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும். இந்த அளவுக்கு வந்தோடனே இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 பச்சை மிளகாய் இதை வச்சு நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து கலக்கணும். எண்ணெயிலே வதங்கணும். அப்போ அந்த வாடை போகிறதுக்காக அது கூட 2 தக்காளி, இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். அது கூட தயிர், கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்கே சுண்டல் வேக வச்ச தண்ணி அதை யூஸ் பண்ணணும். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். எனக்கு இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி அளந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இதில் 2 டம்ளர் ஊற்ற போகிறேன். 2 டம்ளர் நான் ஊற்றிட்டேன் தண்ணி. அது கூட கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு சால்ட். அவ்வளோதான். அது கூடயே அரிசியும் பாஸ்மதி அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இங்கே அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் இந்த சுண்டலை வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. தண்ணி வற்றிடுச்சு. இதுக்கப்புறம் தம் போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் தீயை கம்மி பண்ணிடுச்சு தம் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டேன்.
அதில் சுண்டல் சேர்த்துக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி. இனி அதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். உடையாமல் எடுக்கணும். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. சாதம், முட்டை அவியல், தயிர் பச்சடி, அவ்வளோதான். செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.